தனது வாழ்வியல் படைப்புகளால் திரைப்படத்தையும் இலக்கியமாக்கிய எங்கள் மூத்தவர் ஒளி ஓவியர் தங்கர்பச்சான் அவர்களுக்கும் பல்வேறு சவால்கள் தடைகளை தாண்டி இன்றைக்கு வெற்றிகர தயாரிப்பாளராக மாறியிருக்கிற எங்களுடைய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் உள்ளிட்ட மற்றும் படையாண்டா மாவீரா படத்தின் குழுவினர் அனைவருக்கும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் தொடங்கி வெள்ளித்திரைக்கு வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய அருமை தேனி நிகில் அவர்கள் என்னை முதலாக அழைத்திருக்கிறார்கள். இந்த படத்தை தொடங்கிய நாளிலிருந்து பல்வேறு கேள்விகளை நாங்கள் எதிர்கொண்டோம். அதில் ஒன்று, இதற்காக இந்த வேலை. இதே அரங்கத்தில் இருந்தபோது கூட இயக்குனர் அவர்கள் இங்கே அந்த அழுத்தத்தோடு இங்கே இயங்கிக் கொண்டிருந்த போது இங்கிருந்தும் கூட அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும்? ஏனென்றால் நாம் பொதுவாகவே இப்போது நேரேட்டிவ் சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, நாம் எதை காதில் வாங்கியிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நேசித்த மக்களுக்காக ஒரு தலைவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஒரு படைப்பாளியாக எமக்கு இருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் காமியூ சொல்கிறான், ஒரு உண்மையான படைப்பாளி என்பவன் அதிகாரத்திற்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டான். அவன் துன்பப்படுகிற மக்களுக்காகத்தான் பேசுவான். எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ, எந்த மக்களுக்கு பேசுவதற்கு வழி இல்லையோ, அந்த மக்களுக்காக பேசுகின்ற பொறுப்பை ஒரு உண்மையான படைப்பாளி ஏற்க வேண்டும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்று இந்த படத்தை படைத்திருக்கிறோம். அதுதான் படையாண்ட மாவீரா. சுருக்கமாக நான் இங்கே அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நேரம் இல்லை, இங்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது. நாங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்காக ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம் என்ற படைப்பையும், தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் வனக்காவலாக வாழ்ந்த ஐயா மாவீரன் அவர்கள் வீரப்பனார் அவர்களின் வாழ்க்கையையும் படைப்பாக செய்த போது தியாகராய நகரிலே பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அந்த அலுவலகத்திலே அண்ணன் குரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒரு குழந்தை போன்றவர். மிக அரிதான நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் உள்ளவர் அவர். இவரை பார்த்து இப்படியெல்லாம் இங்கே பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்று அப்பொழுதே நாங்கள் சிந்தித்தது உண்டு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் தளத்திலே இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. அரசு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்ன? அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்து போடுவது, அதுக்கு ஒப்புதல் தருவதா சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை. ஜெயங்கொண்டத்திலே பழுப்புள்ளை நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக, நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக மக்களின் நிலத்தை வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த விளைநிலங்களை கைப்பற்ற வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஜெயங்கொண்டம் நிலக்கரி ஆலை அமைக்கப்படவில்லை, சுரங்கம் தொடங்கப்பட முடியவில்லை. அதுக்கு மத்திய அரசே கடுமையாக எதிர்த்தவர். அரியலூர் மாவட்டத்திலே நிவாரணம் தர வேண்டும், இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார். இது அவர் ஒரு விஷயத்தை அணுகிற அந்த உண்மைத்தன்மையோடு அந்த அக்கறையோடு மக்கள் மீது இருக்கிற அக்கறைக்கு ஒரு தலைவன் எப்படி அணுகுவார் என்றால் இப்படித்தான் அணுகுவார். அவர் மீது வழக்கு பாய்ந்தது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை, சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி சாவியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார். மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு பிறகு சாவியை வாங்கி சென்றார். இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள், இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள். இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காடுவெட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா? திட்டமிட்டு மறைத்தார்கள். அவரை என்ன சொன்னார்கள், எப்படியெல்லாம் பேசினார், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் இந்த சமூகம் எப்படியான சமூகம், தமிழ் பேரினம் எப்படியான சமூகம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சமூகம். கடும் கோபத்தில் கண்ணகி மதுரை எரித்த போது கூட பெண்கள், குழந்தைகள், பசுக்கள் நீங்களாக என்று சொல்லிதான் எரித்தாள். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இங்கே உருவாக்கினார்கள்.
தேவனை வெட்டு தேவச்சியை கட்டு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது. எந்த பிணம் இருந்தாலும் பிணத்தின் சாதி பார்த்தார்கள். ஆனால் என் வீட்டு பெண்ணை எவன் தொட்டாலும் வெட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவனாக பார்க்கப்பட்டார், சாதி வெறியனாக முன்னிறுத்தப்பட்டார். இல்லையா? அது இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அவர் யார்? இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? அவர்தான் 7 அம்பேத்கர் சிலைகளை அங்கே அமைத்தார். அவர்தான் அழகாபுரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்து சென்றார். அவர்தான் அந்த மக்களுக்காக போராடினார். அவர் நெய்வேலி நிலக்கரியை, அந்த ஜெயங்கொண்ட நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக? வன்னியர்களுக்காகவா? ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான். தன்னுடைய வாழ்நாளில் மரணத்தை அவர் சுமந்ததும் இந்த மண்ணை எச்சரிப்பதற்காகத்தான். உங்களுக்கு தெரியுமா? 57 வயதிலே ஒரு மனிதன் இறந்தான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவரை ஒட்டுமொத்த சமூகம் நேசித்தது. 35 ஆண்டுகள் அரசியல் தலைவராக அரசியல் களத்தில் இயங்கிய ஒருவர் தனக்கென்ற என்ன சேர்த்தார்? ஒரு பைசா கூட சேர்க்கல. அவரை தேடி தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்த அத்தனை பணத்தையும் தான் நம்பிய தலைமைக்கும் தன்னுடைய மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்தார். ஒரே ஒரு அரசியல் தலைவர் அவ்வளவு நேர்மையான ஒரு பணத்தால் விலைக்கு வாங்க முடியாத ஒரு தலைவரை காட்டுங்க. அவர்தான் காடு வெட்டி குரு. அவர்தான் காடு வெட்டி குரு. இந்த முகம் சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா? இல்லை. திட்டமிட்டு அவரை வேறு பிம்பம் உருவாக்கினார்கள். அவரிடம் என்ன இருந்தது? ஒரு ஓட்டு வீடு. ஒரு வீடு கட்டுவதற்கு, ஒரு மாடி வீடாக கட்டுவதற்கு 15 ஆண்டுகள் போராடி இருக்கிறார். 2 வாகனங்கள், 2 வாகனங்களும் தவணையில் வாங்கப்பட்டது. இங்கே சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வடமாநிலத்திடம் வங்கியிலே போய் பணத்தை வாங்க வேண்டியது, கடனை வாங்க வேண்டியது, காரை வாங்க வேண்டியது, 4 தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமாநிலத்தை சேர்ந்தவரை மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் இன்றைக்கு அரசியல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார். ஒரு பைசா தனக்குன்னு சேர்க்கல. கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார். 100 கோடிக்கு மேல விலை பேசப்பட்டார் ஜெயலலிதா அவர்களால். ஆனால் அவர் விலை போகவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நேசித்தார். இதுதான் காடு வெட்டி கூறு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வயல்வெளிகளிலே, விளைநிலங்களிலே மின் கோபுரம் அமைக்க வந்த அதிகாரியை பார்த்து நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னார். வழக்கு வாங்கினார். இதற்காக என் மக்களின் விளைநிலம், அதுதாண்டா எங்க நிலம், தாண்டா எங்களுக்கு வாழ்க்கை, நிலம் தாண்டா எங்களுக்கு மானம், நிலம் தாண்டா எங்களுக்கு எல்லாம். அதை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. இங்கிட்டு போனார், ஒரு ட்ரெஸ் மாத்துறாரு, அங்கிட்டு போனார், சிக்கனா இன்னைக்கு வைக்காம விட்டுருக்காரு. நல்ல வேலை நீங்க தப்பிச்சிங்க. நாளைக்கு வச்சிருங்க தம்பி. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தயாரிப்பாளர்களுக்கு அன்புக்குரிய நண்பன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, தங்கர்பச்சன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜா, எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். விருத்தாச்சலம்னு நான் சொல்கிறத விருதாச்சலம்னு நான் கேள்விப்பட்டது என் அன்புக்குரிய நண்பன் தங்கர்பச்சன் அவர்கள் வந்து பவளக்கொடின்னு ஒரு படம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங். அப்போ தான் எனக்கு தங்கர்பச்சனை வந்து ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் அங்கே வேற ஒரு படத்துக்காக போகும்போது அவர் எனக்கு விருதாச்சலம் பார்க்குங்க, விருத்தாச்சலத்தை விருதாச்சலம், இந்த மண் வாசனைங்கிறது, இந்த முந்திரிக்காடு, இதை பற்றி அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் எனக்கு முதல்ல அறிமுகம். அதுக்கப்புறம் தான் எனக்கு மூலமாக அதை பற்றி நான் செய்தி வந்தது. அந்த குழுவிலேருந்து அந்த தங்கர்பச்சனின் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த மாணவர் தான் கௌதமன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பகுதியில் நிறையா பணியாற்றின ஒரு இது. ஸோ முந்திரிக்காடு, அந்த பக்கம் இருக்கிற அந்த பண்பாடு, இதெல்லாம் வந்து இந்த கடலைக்கோட்டையெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் இன்னும் அந்த விவசாயம் கொஞ்சம் இருக்குது. அழைப்பு விடுத்து ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ளே இருக்கிற கொதிப்பு, அந்த வியாபாரம், ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தம்பி கௌதமனுக்கு நீங்கள் வெற்றி பெறணும். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. என் பேர் கோபி ஜெகதீசன், ஒளிப்பதிவாளர். இந்த படத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நான் பாலமுரளிவர்மன் சார் வந்து இப்போ பேசிட்டு போனார் இல்லையா, அதே மாதிரி தான் படத்துலேயும் வந்து அனல் தெரிக்க வந்து அவ்வளோ அருமையாக வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணதை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து நேர்மையாக இருக்குது. கௌதமன் சார் டைரக்டர், அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் இந்த படம். விகே ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். அண்டு என்னோட யூனியன் செக்ரட்டரி திரு இளவரசி சார், அவங்களுக்கு நன்றி. அண்டு என்னோட நண்பர் வெற்றிவேல் மகேந்திரன், இந்த படத்தில் வந்து அவரும் வந்து கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. கிருஷ்ணமூர்த்தி, முதல் முறையாக இந்த 19ஆம் தேதி
என்ன மாதம்? செப்டம்பர் 19ஆம் தேதி நம்ம காடு வெட்டியோட வரலாறு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு மன வருத்தம் என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. இதுதான் முதல் முறை ஒரு 8-10 நாளாக இந்த இன்ஸ்டாகிராம் போட்டுட்ருக்கேன். அதில் என்ன வருதுன்னா, அந்த கமெண்ட்ஸ் வருது, அதை கேட்க முடியல. அது ஏன் அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வருதுன்னே தெரியல. அது ஒரு 50,000 பேர், ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த கமெண்ட்ஸில் வந்து கேவலமான எவ்வளோ இந்த இனத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு திரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த காடு வெட்டியாரோட ஹிஸ்ட்ரியை நான் பார்த்து ஏன் இதுக்கு ஒத்துக்கணுன்னா, அது எல்லா சமூகத்தோட மக்களும் ஒன்றா இருந்ததுனால தான் இதை நான் ஒத்துக்கணும் இதை எடுக்கிறதுக்கு. பட் இந்த சமூகத்தை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்கன்னு தெரியல. அது எப்படி தான் நான் சொல்கிறதுன்னு தெரியல. இது ஏன்னா எங்களாம் கிராமத்தில் பிறந்தவங்க. கிராமத்தில் பிறந்தா கிராமத்தில் எல்லா மாதிரியான ஒரு சமூகமும் இருக்காங்க. சமூகம்னாக்க நாங்கள் அந்த மாதிரி ஜாதி வரையும் யாரையும் பார்த்தது கிடையாது. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பிகளை தான் இருக்குது. இப்போ தலித்தாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், ஒரு 100 ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பி தான் வளர்ந்துருக்குமே தவிர எங்களுக்கு இந்த ஜாதிங்கிறது என்னன்னு தெரியல. இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்த பின்னாடி தான் தெரியுது ஜாதினாக்க இவ்வளோ ஒரு வெளியில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஏன் எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் என் பிள்ளைங்களாம் இது கற்றுக்கிட்டு எப்படி வாழ்றது, எப்படி இந்த ஒரு ஸ்பீடான டெக்னாலஜியில் இந்த ஜாதியை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்க? இதை எதுக்காக திணிக்கணும்? ஏன்னா படிக்கிற படிப்பில் ஒன்றா தான் படிச்சிருக்கேன். எல்லாம் ஜாதிங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. அது ஜாதி இந்த நீ இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன் அப்பனோட இன்சில் போட்டு தான் டெய்லி அட்டண்டன்ஸ் சொல்கிறாங்க. எழுந்து உள்ளே இருந்து எல்லாரும் ஒன்றா தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்றா தான் நின்று சாப்பாடு வாங்கி ஒரே வருஷம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யார் சமைச்சாங்க, எந்த ஜாதி எதுவுமே தெரியல. இப்போ அந்த ஜாதிங்கிறது வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி திணிக்கிறாங்க? அவ்வளோ ஒரு பெண் குலத்தவே கேவலமாக பேசுகிற மாதிரி ஒரு அந்த அனாவசமாக பேசுகிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி திணிக்கணும்? ஏன்னா வரலாறுங்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட அந்த செத்துக்கு பின்னாடி தான் வரலாறு எழுதுவாங்க. பட் தமிழ் இனம் எல்லாமே ஒரே மொழி தான் படித்தோம், ஒன்றா தான் எக்ஸாம் எழுதுகிறோம். பட் எல்லாம் ஒன்றா மார்க்ஸ், ஒன்றா தான் வேலைக்கு போகிறோம், ஒரே ஒன்றா தான் சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். அப்போ திடீர்னு ஜாதி எங்கேருந்து ஒரு தெரியுதுல்ல? ஏன் இந்த மாதிரி ஜாதியை திணிக்கிறாங்க? சொந்தமாக அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ தலித் மக்களே எங்கள் ஊரில் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க யாருக்கும் தெரியாது. மாமங்கிறான் என்ன, மச்சாங்கிறான் என்ன, சித்துவாங்கிறேன் நாங்கள் ஒருத்தர், பெருப்பாங்கிறோம் ஒருத்தர். அப்போ எந்த ஜாதியுமே எங்களுக்கு தெரியலையே. மீடியாவில் இந்த ஒரு கேவலமான ஜாதி ஜாதி ஜாதினி குடி. ஏன்னா இருக்கிறது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கு. நம்ம இருக்காங்க இந்த கொஞ்சம் பேரி அழிக்கிறதுக்காக தான் ஒரு 4-5 பேர் இந்த அறவை கடங்கு சேர்ந்துன்னு இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம இனத்தோட அழிக்கிறது பார்த்துருக்காங்க. ஏன்னா தமிழுங்கிறது வந்து இந்த உலகம் மண் புறந்ததுலேருந்து முதல் பேசப்பட்டது தமிழ் தான். பட் இந்த தமிழ் இப்போ அழிகிற நிலைமைக்கு ஆகிடுச்சு. இன்னும் 20 வருஷம் போயிடுச்சுன்னா இப்போ அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ரொம்ப டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இன்னும் 20 வருஷம் தமிழ் இல்லாத போயிடும். கடைசியில் யாரும் வந்து பேசிட்டு அவன் முதலாளி ஆகிட்டு தமிழ் இப்படி இருந்துச்சு, இந்த இனம் இப்படி இருந்துச்சு, இதை தான் நம்ம வரலாறாக இருக்கணும். நமக்கு அப்புறம் வந்த பிறகும் இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இந்த மண்ணில் இந்த மண்ணை காக்கவும், இந்த பெண்ணை காக்கவும், இந்த சமூகத்தை காக்கவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை பண்ணியிருக்காரு. அப்படின்றத பார்க்கும்போது இது எந்த கஷ்டம் வந்தாலும் இதை எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணி எங்களால் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ க்ரௌட் ஃபண்டிங் முறையில் ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விகே ப்ரொடக்ஷன் சொல்கிறீங்களா, அதுமாதிரி விகே குழுமம்னு சொல்லிட்டு நாங்கள் விகே மார்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 32 கடைகள் வந்து வட மாவட்டங்களில் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த குழுமம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறுவனராக இருக்கக்கூடிய திரு நீலமேகம் அவங்க இது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் நம்ம வாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி முதல்ல நம்ம திட்டப்பட்டது ஒரு 6 கோடி லெவலில் பண்ணலாம் அப்படின்னு தான். அவங்க வந்து கொடுத்த ஒரு உற்சாகத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு இடமா பார்த்து கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவு கொண்டு வந்த பிறகு எங்களால் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் வேல்யூ உள்ள பீப்புள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக வந்திருக்குது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அவ்வளோ டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ ஸ்டார் வேல்யூ உள்ள பீப்புள்ஸும் நடிச்சிருக்காங்க. இந்த அளவு பிரம்மாண்டமாக கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பொருள் செலவு அதிகமாச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து திரு கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசுனாங்க இல்லையா, அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க ஹூக்லியில் இருக்காங்க, தாவணகிரியில். அங்கே போனோடனே எங்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த விஷயத்த சொன்னோடனே அவர் எங்களை இன்முகத்தோடு அழைச்சி அவர் எங்களுக்கு கை கொடுத்து வாங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் அவர் வந்து பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே திருப்பி போக முடியல. ஐயா சரவணராஜ் ஐயாட்ட வந்து பார்த்தோம். அவங்க வந்து கூப்பிட்டு அவங்க எங்களுக்கு கை கொடுத்து மலை போல் நின்று
எல்லாமே எங்களை வந்து சப்போர்ட்டாக இருந்து இந்த திரைக்காவியத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் ஒரு சாமானியர் எல்லாமே வெவ்வேறு துறையில் இருந்து பண்ணியிருக்கிறோம். இந்த படைப்பை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி இதை வந்து ஒதுக்கிடாதீங்க, இதை பாருங்கள். அவ்வளவும் நம்மளுடைய மக்கள் வந்து இருபெரு சமூகங்கள், பெரிய சமூகம், இந்த இருபெரு சமூகங்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கே வளர்ச்சி, மொத்த தமிழ்நாடும் வளரும். அப்படிப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உணர்ச்சி பூர்வமாக கௌதமன் இயக்குனர் வந்து ரொம்ப இதை ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தவமாக இருந்து இதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதில் வாழ்ந்து இதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கூடியதை நீங்கள் எல்லாரும் இதை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணணும். மாவீரன் காடு வெட்டியார் அவர்களை பற்றி அன்புக்குரிய சகோதரர் மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இன்னும் இப்படத்தை பற்றி இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் அன்பு சகோதரர் இயக்குனர் தங்கர்பச்சான் அவர்களே, இங்கே திரைத்துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே, இப்படத்தை வியாபாரமாக்குவது என்பது விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இருக்காது. விளம்பரம் இல்லாத வியாபாரம் குருட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதுபோல எவ்வளவுதான் இந்த படத்தை நாங்கள் சிரமப்பட்டு எடுத்திருந்தாலும் இதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்துக்கும் அவர் ஆற்றிய நல்ல செயல்கள், அத்தகைய செயல்களையும் தோலுறுதி காட்டியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு வரலாற்று பதிவை மாவீரன் குரு அவர்கள் எப்படி இருந்தார் என்பதை அவரோடு இணைந்து அவரோடு வாழ்ந்த நெருக்கமாக இருந்த அண்ணன் இயக்குனர் கௌதமன் அவர்கள் நடித்து இயக்கியிருக்கிறார். அதை மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சியா, எப்பவுமே நல்ல சினிமா தயாரிப்பாளர் நிறைய பேர் வரமாட்டாங்க. சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உழைப்பால் உயர்ந்தவர்கள், ஒரு நல்ல மனிதர்களுக்கு நற்சேவை செய்யக்கூடியவர்கள், பெரும் முதலீடு செய்திருக்கக்கூடிய பம்மல் பகுதியை சார்ந்த பொருளாதாரம் இல்லை. அப்புறம் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் தொடர்ச்சி அவர் எனக்கு கால் பண்ணுவார். நான் திருப்பி பேசுவேன், அப்புறம் பேசுவேன். இந்த மாதிரி நான் போட்ட போகும்போது நான் இந்த பக்கம் தொழில் முனைவராக இருக்கிறத தாண்டி இந்த பக்கம் கல்வியாளராக இருக்கிறேன். தனியார் பல்கலைக்கழகத்தில் போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்கிறேன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமான வந்தது. ஒரு கருத்து வந்தனாக்கா கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கேட்டிருந்தாங்க, மறைக்கப்பட்ட தமிழர்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ரிசர்ச் பீப்புள் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வந்தது பார்த்தோன்னா அன்சங் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழராக இருந்து மறைக்கப்பட்டவர்கள், சுதந்திர போராட்டத்திலிருந்து அரசியல் வாழ்க்கைக்கு மறைக்கப்பட்டவர்கள், சில காரணங்களால் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்றோரை அப்படின்னு ஒரு தலைப்பு வரும்போது மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வரும்போது ஒரு 10 பேர் லிஸ்ட் எடுத்து கொடுத்தோம். லிஸ்ட் எடுத்து கொடுக்கும்போது தான் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே இது வந்து சுதந்திர போராட்டத்தை தாண்டி சமகால வாழ்வியலும் நிறைய பேர் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி மறைக்கப்பட்ட ஏன் மறைக்கப்பட்டாரோ உள் அர்த்தம் பார்த்தனாக்கா அவர்கள் மக்களுக்கு போராடனா இருந்திருக்காரு. பகட்டு அரசியல் இல்லைன்னா வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அரசியல் இருக்கெல்லாம் போஸ்ட் அடித்து விட்டுட்டு தலைவன்னு போட்டுக்கிட்டு மிகப்பெரிய சொன்ன மாதிரி பார்த்தோன்னா 4-5 காரு வச்சுக்கிட்டு இல்லைன்னா மிகப்பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் இப்போ நமக்கு அடையாளப்படுத்திருக்காங்க. இதுதான் அரசியல்வாதின்னு ஒரு முகத்தை நம்ம முன்னெடுத்து இருக்காங்க. ஆனால் பெருவானையான அரசியல் மக்களுக்காக வாழ்ந்த அரசியல் தலைவர்களை ஏனோ நாம் மறந்து விட்டோம். ஏனோ செல்வம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி காடு வெட்டி ஐயா குரு அவர் இறந்ததுக்கு போய் பார்த்தா ஒரே ஒரு ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீடு முழுசாக கட்டலை. அவர் நினைத்திருந்தால் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம்.
அவர் அப்படி நினைக்கல. ஏன்னா அதுதான் நம்முடைய வரலாறாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வரலாற்று தலைவர்கள், சமகால தலைவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. காடுவெட்டிக்குரிய தாண்டி எல்லா சமூகத்திலையும் இந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தலைவர்களை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ நமக்கு எப்படின்னா அரசியல்னாக்கா ஒரு அதிகாரம் மிக்க, அப்படி இல்லைனாக்கா ஒரு படோடுமை மிக்க ஒரு பீப்புளை தான் நம்ம பார்த்துக்கணும் அரசியல்வாதிகள். அரசியல் என்பது மக்களுக்கு சேவைன்றதை நம்மளும் அஸ் எ சிட்டிசன் மறந்துட்டோம். தான் என்னுடைய பேச்சு, தனியாக என்னுடைய பேச்சு இல்லை. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதும் அதில் சில பகிர்வுகளை உங்களோட பகிர்ந்துகிறதும் தான் கவிஞர் அனுப்பிட்டு வந்தேன்.